வாழ்க்கையில எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு, மொத்த குடும்பத்தோட மானமும் கௌரவமும் ஒரு 5 நிமிஷத்துல காத்துல பறந்துடும்னு சுந்தர் தவிச்சு நின்ன அந்த நிமிஷம். பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய் நிக்க முடியல, சொந்தக்காரங்க கிட்ட கை நீட்டவும் மனசில்ல. இனி அவ்ளதான அவர் கண்ல கண்ணீரோட நின்னப்போ, அந்த வீட்ல இருந்த ஒரு பழைய தேக்கு மரப் பெட்டி மெதுவா திறக்குது. 35 வருஷமா அந்த பெட்டிக்குள்ள யாருக்கும் தெரியாம தூங்கிட்டு இருந்த ஒரு ரகசியம் இன்னைக்கு ஒரு குடும்பத்தையே அழியாம காப்பாத்த போகுது. தங்கம் அன்னைக்கு வெறும் 300 ரூபாய், இன்னைக்கு 1 லட்சத்தை தாண்டி நிக்குது. நம்ம பாட்டிங்க அப்படி என்ன மேஜிக் பண்ணாங்க? அந்த பழைய மரப்பெட்டிக்குள்ள இருந்த அந்த பொக்கிஷம் என்ன? நவீன காலத்து லோன் ஆப்ஸ் வலையில சிக்காம நம்ம முன்னோர்கள் சொல்லி கொடுத்த அந்த தங்கமான சேமிப்பு ரகசியத்தை தான் இன்னைக்கு ஒரு அழகான கதையா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வெறும் கதை இல்ல, உங்க குடும்பத்துக்கான ஒரு பொருளாதார பாடம். கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்க வீட்லயும் இது போல பாட்டி அல்லது அம்மா சிறுக சிறுக சேர்த்து வச்ச சேமிப்பு ஏதாவது ஒரு இக்கட்டான நேரத்துல உங்க குடும்பத்தை காப்பாத்திருக்கா? அந்த நெகிழ்ச்சியான அனுபவத்தை இப்பவே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். வாழ்க்கை சில நேரங்கள்ல நம்மள ஒரு முட்டுச்சந்துல கொண்டு வந்து நிறுத்திடும். முன்னாடி போக வழி இல்ல, பின்னாடி போகவும் முடியலங்கிற நிலைமை. சுந்தர் தம்பிக்கும் இன்னைக்கு அப்படிதான். 5 வருஷமா ஒரு ரூபாயா சேமிச்சு தன் குடும்பத்துக்காக ஒரு சொந்த நிலம் பார்த்திருக்காரு. அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்க வேண்டிய கடைசி நாள் நாளைக்கு. ஆனா விதி விளையாடிடுச்சு. வீட்ல வந்த ஒரு திடீர் மெடிக்கல் எமர்ஜென்சியால நிலத்துக்காக வச்சிருந்த அத்தனை பணமும் ஹாஸ்பிட்டல் பில்லுக்கே சரியா போச்சு. இப்போ சுந்தர் முன்னாடி இருக்கிறது 2 வழிதான். ஒன்னு 5 வருஷ கனவான அந்த நிலத்தை கைவிடணும், இல்லனா எங்கேயாவது அவசர கடன் வாங்கணும். பேங்க்ல கேட்டா சிபில் ஸ்கோர் நல்லா இருந்தும் பணம் கைக்கு வர 1 வாரம் ஆகும்னு கைவிரிச்சிட்டாங்க. வேற வழி இல்லாம இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ பாக்குறாரு. ஆனா அதுல இருக்கிற 30% வட்டி ஒரு பெரிய கடன் பொறின்னு அவருக்கு புரியுது. நாம எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் ஒரு இக்கட்டான நேரத்துல உடனே பணமா மாறக்கூடிய சொத்து நம்ம கிட்ட இல்லையேன்னு அந்த டைரியில கணக்கு போட்டு பாக்குறாரு. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள 5 லட்சம் ரூபாய் வேணும். இந்த இக்கட்டான நேரத்துல அந்த வீட்டின் ஒரு மூலையில இருக்கிற அந்த பழைய அறையில இருந்துதான் ஒரு தீர்வு வரப்போகுதுன்னு சுந்தருக்கு அப்போ தெரியாது. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. 5 வருஷ கனவு ஒரு பக்கம், குடும்பத்தோட மருத்துவ அவசரம் இன்னொரு பக்கம். சுந்தர் மாதிரி நீங்க ஒரு இக்கட்டான சூழல்ல இருந்தா எதை தேர்ந்தெடுப்பீங்க? கௌரவத்துக்காக அதிக வட்டிக்கு கடன் வாங்குவீங்களா, இல்ல பெத்தவங்க ஆசையா பார்த்த நிலத்தை கைவிடுவீங்களா? நீங்க சுந்தரோட இடத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்பீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சுந்தருக்கு இன்னைக்கு தூக்கமே வரல. தாமரை மெதுவா வந்து, ஏங்க, நிலம் போனா போகட்டுங்க, ஆனா நீங்க இப்படி சோர்ந்து போயிருக்கிறது என்னால பார்க்க முடியலன்னு ஆறுதல் சொல்றாங்க. ஆனா சுந்தரோட மனசுக்குள்ள அந்த 5 வருஷம் உழைப்பு வீணாகுதேங்கிற வலிதான் மிஞ்சி இருக்கு. அப்போ அந்த இருட்டிலிருந்து ஒரு குரல், சுந்தரு, இங்க வாடா. அது சுந்தரோட பாட்டி. இந்த பாட்டிக்கு சுந்தர்னா உயிர். சுந்தர் சின்ன வயசுல கேட்டதையெல்லாம் அடம் பிடிச்சு அவங்க அப்பா கிட்ட வாங்கி தந்தது இந்த பாட்டி தான். இன்னைக்கு தன் பேரன் கலங்கி நிக்கிறத பார்த்ததும் அந்த பழைய மனசுக்கு தாங்கல. சுந்தர் மெதுவா பாட்டி கால் பக்கத்துல போய் உட்கார்றான். பாட்டி அவரோட தலைய வருடி விடுறாங்க. அந்த 1 வருடல்ல சுந்தருக்கு பாதி பாரம் குறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. பாட்டி மெதுவா சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, என்னடா, உங்க அப்பா மாதிரி நீயும் கணக்கு போட்டு தோத்து போயிட்டியா? பணங்கிறது வெறும் காகிதோண்டா, ஆனா நாம சேர்க்கிற பொருள்தான் இக்கட்டுல நம்மள காப்பாத்தோன்னு சொல்றாங்க. சுந்தருக்கு ஒண்ணுமே புரியல. பாட்டி மெதுவா தன் கழுத்துல இருந்த அந்த பழைய கருப்பு கயித்து சாவியை எடுக்கறாங்க. சுந்தரோட கையில அத அழுத்தி, டே கண்ணா, காலத்துக்கும் உங்க அப்பனுக்கும் தெரியாம நான் சேர்த்து வச்ச ஒரு பொக்கிஷம் என் பெட்டியில இருக்கு. அது எனக்கானதில்லடா, உன் மாதிரி வாரிசுகளுக்கானது. போய் அந்த மரப்பெட்டியை திறந்து பாருன்னு சொல்லிட்டு ஒரு நிம்மதியோட அந்த சாய்வு நாற்காலியில சாஞ்சிக்கிறாங்க. சுந்தர் ஆச்சரியத்தோட அந்த சாவிய பாக்குறாரு. அது வெறும் சாவி இல்ல, பாட்டி தன் வாழ்நாள் முழுக்க சிறுக சிறுக சேர்த்த நம்பிக்கையின் சாவி. நண்பர்களே, யோசிச்சு பாருங்க. சுந்தர் கையில இப்ப இருக்கிறது வெறும் ஒரு பழைய பெட்டியோட சாவி மட்டும் இல்ல, நான் இருக்கேண்டான்னு ஒரு பாட்டி கொடுத்த நம்பிக்கையோட சாவி. இன்னைக்கு இருக்கிற வேகமான உலகத்துல நாம பேங்க் பேலன்ஸ், ஷேர் மார்க்கெட்னு எத்தனையோ பின்னாடி ஓடுறோம். ஆனா இது போல ஒரு இக்கட்டான நேரத்துல உங்க வீட்டு பெரியவங்க கொடுத்த ஒரு சின்ன சேமிப்போ இல்ல ஒரு ஆறுதலோ உங்க வாழ்க்கைய திருப்பி போட்டிருக்கா?
உங்க வாழ்க்கையிலயும் இது போல நடந்த அந்த நெகிழ்ச்சியான அனுபவத்தை மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட அந்த ஒரு கமெண்ட் இன்னைக்கு கவலையோட இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு சுந்தருக்கு ஒரு பெரிய நம்பிக்கையா இருக்கலாம். அப்படி என்னதான் இருந்தது அந்த பெட்டிக்குள்ள? வாங்க திறந்து பாப்போம். அந்த பெட்டிய திறந்ததும் ஒரு பழைய சந்தன வாசனையும் காலத்தின் வாசனையும் ஒன்னா வீசுது. உள்ள சில நகை இருந்த சில பெட்டிகள் இருக்கு. சுந்தர் அதை எடுத்துக்கிட்டு ஹாலுக்கு வரான். தாமரையும் சுந்தரும் ஆச்சரியத்தோட அதை பிரிச்சு பாக்குறாங்க. உள்ளே இருந்து பளபளக்கிற பழைய காலத்து தங்க காசுகள், கைக்கு கனமான 2 ஜோடி வளையல்கள், அதோட ஒரு சின்ன மஞ்சள் பையில கொஞ்சம் பழைய ரூபாய் நோட்டுகள். முக்கியமா ஒரு சின்ன நோட்டு புத்தகத்துல பாட்டி தன் கைப்பட ஒரு ரூபாய்க்கும் கணக்கு எழுதி வச்சிருக்காங்க. பாட்டி மெதுவா ஹாலுக்கு வந்து சுந்தரோட தலைய வருடிக்கிட்டே சொல்றாங்க, என்னடா சுந்தரு, அப்படி பாக்குற? உங்க அப்பா எனக்கு வீட்டு செலவுக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்ச 1990கள்ல 1 கிராம் தங்கம் விலை வெறும் 300-400 ரூபாய் தாண்டா. அப்போ நான் 1 பவன் நகைய வெறும் 2500 ரூபாய்க்கு வாங்கினேன். ஆனா இன்னைக்கு அதே 1 பவன் நகை 1 லட்சத்தை தாண்டி நிக்குது பாத்தியா? அன்னைக்கு நான் செஞ்ச அந்த சின்ன சேமிப்பு இன்னைக்கு உன்னோட 5 லட்சம் ரூபாய் தேவைய எவ்ளோ அழகா பூர்த்தி செய்துன்னு பாத்தியா? பாட்டி அன்னைக்கு சேர்த்தது வெறும் தங்கம் இல்லங்க, ஒரு குடும்பத்தோட கௌரவத்தையும் கஷ்ட காலத்துல தார்மீக தைரியத்தையும் சேர்த்து வச்சிருக்காங்க. தங்கம் என்னைக்கும் கைவிடாதுங்கிறதுக்கு இந்த மரப்பெட்டி தான் சாட்சி. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு பாட்டி சேர்த்த 300 ரூபாய் தங்கம் இன்னைக்கு 11 லட்சமா நிக்குது. ஆனா இன்னைக்கு நாம ஆசையா வாங்குற ஐபோனும் இஎம்ஐ ஆடம்பரங்களும் நாளைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இதே மாதிரி கை கொடுக்குமா? உங்க எதிர்கால சந்ததிக்காக நீங்க எதை சேர்த்து வைக்க போறீங்க? ஆடம்பரத்தையா அல்லது ஆபத்து காலத்துல கை கொடுக்கிற தங்கத்தையா? உங்களோட கருத்தை இப்பவே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா நாம இன்னைக்கு எடுக்கிற ஒரு சின்ன சேமிப்பு முடிவுதான் நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைகளோட பொக்கிஷமா இருக்க போகுது. இங்கதாங்க நாம பாட்டியோட அந்த தொலைநோக்கு பார்வையை கவனிக்கணும். பாட்டி தங்கம் வாங்க ஆரம்பிச்ச காலத்தையும் இன்னைக்கு நிலைமையையும் கொஞ்சம் கணக்கு போட்டு பாப்போமா? 1990கள்ல 1 கிராம் தங்கம் வெறும் 320 ரூபாய் தான். அதாவது 1 பவன் 2560 ரூபாய் தான். இன்று ஏப்ரல் 2026ல அதே 1 கிராம் தங்கம் 14,000 ரூபாயை நெருங்கிக்கிட்டு இருக்கு. 1 பவன் சுமார் 1,12,000 ரூபாய்க்கும் மேல். யோசிச்சு பாருங்க, பாட்டி அன்னிக்கு தம் பெட்டியில சேர்த்து வச்ச அந்த 10 பவன் தங்கம் அன்னிக்கு அதோட மொத்த மதிப்பு வெறும் 25,000 ரூபாயிலிருந்து 35,000 ரூபாய்க்குள்ள தான் இருந்திருக்கும். ஆனா இன்னிக்கு அதே 10 பவன் தங்கத்தோட மதிப்பு 11 லட்சத்தை தாண்டி நிக்குது. 35 வருஷத்துல கிட்டத்தட்ட 40 மடங்கு லாபம். எந்த பேங்க் எஃப்டியோ இல்ல மத்த எந்த பாதுகாப்பான முதலீடோ இவ்வளவு பெரிய வளர்ச்சிய இவ்வளவு உறுதியா கொடுத்திருக்கு? பாட்டி அன்னிக்கு சேர்த்தது வெறும் நகை இல்லங்க, இன்னைக்கு தம் பேரன் சுந்தரோட குடும்பத்தை நடுத்தெருவுல நிக்க விடாம காப்பாத்துன ஒரு பொருளாதார கேடயம். தங்கம் விலை ஏறுதுன்னு நாம வருத்தப்படுறோம். ஆனா அது ஏறுறது நமக்கு லாபம்தான்னு அன்னைக்கே புரிஞ்சு வச்சிருந்தாங்க நம்ம பாட்டி. தங்கம் என்னைக்கும் ஒரு குடும்பத்தை கைவிடாதுங்கிறதுக்கு பாட்டியோட அந்த பழைய மரப்பெட்டி தான் உலகத்திலேயே பெரிய உதாரணம். சுந்தர் அப்படியே சில நிமிஷம் அமைதியா நிக்கிறாரு. ஒரு பக்கம் 5 வருஷ கனவு கலைஞ்சிடுமோங்கிற பயம், இன்னொரு பக்கம் அந்த பயத்தை ஒரே நிமிஷத்துல போக்கின பாட்டியோட அன்பு. சுந்தருக்கு இப்பதான் ஒன்னு புரியுது. நாம படிச்ச பெரிய படிப்பு, கை நிறைய வாங்குற சம்பளம், கௌரவம்னு நினைச்ச எந்ததுமே கை கொடுக்காத இந்த இக்கட்டான நேரத்துல பாட்டியோட அந்த பழைய காலத்து சிறுக சிறுக சேமிக்கும் புத்திதான் இன்னைக்கு நம்ம குடும்பத்தை நடுத்தெருவுல நிக்க விடாம நிமிர்த்தி இருக்குன்னு நினைச்சு விம்மி அழுகிறாரு. சுந்தர் மெதுவா பாட்டிக்கிட்ட போய் ஒரு சின்ன குழந்தையா அவங்கள அப்படியே கட்டிப்பிடிச்சுக்கிறாரு. தாமரை கலங்கின கண்ணோட பாட்டியோட கைகளை பிடிச்சுக்கிறாங்க. அந்த ஒரு நிமிஷம் அந்த வீட்ல இருந்த எல்லா கவலையும் பனி மாதிரி கரைஞ்சு போகுது. நேத்து வரைக்கும் தூக்கமில்லாம தவிச்ச சுந்தரோட கண்கள்ல இன்னைக்கு ஒரு வெற்றி தெரிஞ்சுது. 5 வருஷ கனவு இப்போ ஒரு பத்திரமா அவர் கையில இருக்கு. அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வந்து பாட்டி கால்ல வச்சு ஆசிர்வாதம் வாங்குறாங்க சுந்தரும் தாமரையும். பாட்டி மெதுவா தன் வெற்றிலை பெட்டிய மூடி ஓரமா வச்சுட்டு அவங்கள நிமிர்ந்து பாக்குறாங்க.
அந்த பார்வையில ஒரு பேரன்பு இருந்தது. பாட்டி ஒரு கனிவான சிரிப்போட கேக்குறாங்க, என்னடா சுந்தரு, பதிவு காரியம் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதா? மனசுக்குள்ள இருந்த அந்த பாரம் இப்போ இறங்கிருச்சா? இனிமேலாவது நிம்மதியா கண்ண மூடி தூங்குங்கடா. படிச்ச புள்ளைங்க நீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுக்குங்க. கஷ்டங்கிறது வந்துட்டு போற விருந்தாளி மாதிரிதான். ஆனா நாம சிறுக சிறுக சேர்க்கிற இந்த சேமிப்பு இருக்கே, அதுதான் பெத்த தாய போல கடைசி வரைக்கும் நம்ம கூடவே நிக்கும்னு சொல்லிட்டு மெதுவா எழுந்து தன் அறைக்குள்ள போறாங்க. பாட்டி மெதுவா உள்ள போற அந்த நடை இருக்கே, அது ஒரு சாதாரண நடை இல்லைங்க. ஒரு பெரிய புயல்ல இருந்து தன் குடும்பத்தை காப்பாத்தின ஒரு கேப்டனோட கம்பீரம் அது. சுந்தருக்கும் தாமரைக்கும் இப்பதான் புரியுது. பாட்டி கொடுத்தது வெறும் தங்கம் இல்ல, அவங்க இத்தனை வருஷமா கட்டிக்காத்த குடும்ப பாதுகாப்புங்கிற ஒரு பெரிய ரகசியம். நண்பர்களே, இந்த கதையில ஒளிஞ்சிருக்க நீதி ஒண்ணுதான். இன்னைக்கு நாம டிஜிட்டல் உலகம்னு சொல்லிக்கிட்டு எத்தனையோ நவீன முதலீடுகள செய்யலாம். ஆனா நம்ம முன்னோர்கள் பல தலைமுறைகளா நமக்கு கத்துக் கொடுத்த அந்த தங்க சேமிப்பு முறைய மட்டும் என்னைக்கும் விட்டுடாதீங்க. அது வெறும் முதலீடு இல்ல, அது நம்ம குடும்பத்தோட ஆணிவேர். பாட்டி அன்னைக்கு ஒரு நாளைக்கு 10 ரூபாய் 20 ரூபாய்னு மிச்சம் பிடிச்சதுதான் இன்னைக்கு ஒரு நிலத்தையே வாங்குற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. நீங்களும் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் மிச்சம் பிடிச்சாலும் அது உங்க எதிர்காலத்துக்கான பெரிய பாதுகாப்பு கவசம். ஆபத்து காலத்துல பேங்க் லோன் வருதோ இல்லையோ, ஆனா நம்ம வீட்ல இருக்கிற தங்கம் ஒரு நிமிஷத்துல பணமா மாறி நம்ம மானத்தை காப்பாத்தும். தங்கம் என்னைக்கும் கைவிடாத ஒரே நண்பன். இன்னைக்கு இருக்கிற லோன் ஆப்ஸ் மற்றும் கிரெடிட் கார்டு கலாச்சாரத்துல சிக்கி ஆடம்பரம் பண்றதை விட, பாட்டி கத்துக் கொடுத்த மாதிரி சிறுக சிறுக சேர்த்து சொந்த கால்ல நிக்கிறது தான் உண்மையான புத்திசாலித்தனம். சுந்தர் குடும்பம் இன்னைக்கு நிம்மதியா இருக்கிறதுக்கு காரணம் பாட்டியோட அந்த ரகசிய பெட்டிதான். உங்க வீட்லயும் இப்படி ஒரு சேமிப்பு பழக்கம் இருக்கா? இல்ல நீங்க இப்பதான் புதுசா சேமிக்க ஆரம்பிக்க போறீங்களா? எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தினசரி தங்கம் விலை நிலவரம் மற்றும் பயனுள்ள சேமிப்பு தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம கீப் சேவிங் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோட உங்களை